ஜெய் குருதேவ். புருஷ சுக்தம் ஸ்ரீ சுக்தம் கலந்து மந்திர புஷ்பத்தோடு நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து படிக்கிறதுனால அதை அர்த்தம் மாறாது, பதார்த்தம் மாறாது, லைஃப் பிரின்சிபிள் மாறாது. ரெண்டுத்துக்கும் நடுப்புற இருக்கிற கணித ஜகத்துலேருந்து விருட்ச ஜகத்து, விருட்ச ஜகத்துலேருந்து அனிமல் ஜகத்து, அனிமல் ஜகத்துலேருந்து இது மனுஷ ஜகத்துக்கு சேதனத்துவம் தான் மாறும். பெரிய சேத்தனத்துவம் சின்ன சேத்தனத்துவத்தை தின்னு பழைக்கிறது. ஜீவோ ஜீவசிய ஜீவனம், இது டே டு டே லைஃப்பில் பார்க்கும் ஆத்தியாத்மிக ரகசியம். விருஷத்துலேருந்து எடுத்து கணிஜ ஜகத்து வாழறது. விருஷத்துக்கு தேவையான கணிஜம் இல்லைன்னா எம்பிகே மினரல்ஸ் பூமியிலேருந்து அது எடுத்துக்கொள்கிறது. மினரல்ஸ் இல்லைன்னா மரம் வளராது. ஒவ்வொரு இடத்துல உள்ள கணிஜம் மினரல்ஸும் விருட்சம் இல்லை. ஹெர்பு அதாவது வனமூலிகை விசேஷமான சேத்தனத்துவத்தோடு இருக்குது. ஹிமாலயாவில் இருக்கிற இந்த வனமூலிகையை எடுத்துட்டு குண்டூரில் வச்சாக்க அது வளரலாம், ஆனால் லைஃப் இருக்காது. பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பௌதீக ஜகத்தில் நடக்கிறது. இது நிறைய பேருக்கு இது புரியாது. யூஎஸில் பிரசிடெண்ட் சந்திரபாபு நாயுடுவை சந்திச்சா. அதாவது என்னென்னா ரகசியம் என்னென்னா, இங்கே இருக்கிற ஸ்ரீசைலத்தில் இருக்கிற வனமூலிகை செடியை அமெரிக்காவை எடுத்துன்னு போய் வச்சா. அது ரிசல்ட் வரல. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவள் வந்தா. அதாவது இந்தியாவையே வாங்கிடணுன்ட்டு கொஞ்சம் பேர் ரொம்ப ரெடியாக இருக்கா. ஆனால் நம்ம அது விற்கிறதுக்கு இஷ்டப்படலை. கோல்டு வேர் இதனால தான் நடக்கிறது. பிரபஞ்சத்தில் பாரத தேசத்தில் ஆந்திராவில் ஸ்ரீசைலத்தில் உள்ள அந்த வனமூலிகைகளை நம்மெல்லாம் உபயோகிக்கிறதுக்கு முடிஞ்சு கொடுத்தோன்னா டெமோக்ராட்டிக் பாப்புலேஷனில் மருந்து ஒவ்வொருத்தருக்கும் 3 கோடி வரும். அந்த இது எல்லாருமே கோட்டீஸ்வரர் தான். ஆனால் அவள் நமக்கு பணத்தை தரமாட்டா. நம்ம தான் எப்போதும் கேட்டு கேட்டு வாங்கின பழக்கமாச்சே. அந்த ஹெர்பில் வனமூலிகைகளை உபயோகிக்க தெரியல, தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த ஞானமும் இல்லை. அதை பற்றி படிக்கணுங்கிற எண்ணமும் இல்லை. அவள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அடிக்கடி வரா. ஜீவோ ஜீவசிய ஜீவனம். நாம் அவளுக்கு ஆகாரம் ஆகிறாமா, அவள் நமக்கு ஆகாரம் ஆகிறாளா, இது தெரியாது. நம்ம எல்லாருமே ஒரு கணத்தில் ஊறின மட்டை தானே. நம்ம எல்லாம் மாறணும். இதை கேட்டுட்டு நன்னா இருக்குன்னு சொல்கிறது அர்த்தம் இல்லை. அதில் ஒன்றும் உபயோகம் இல்லை. ஒவ்வொருத்தருக்குமே 300 கோடிக்கு வாரிசுதாரர் தான் நம்மெல்லாம். பூமி நமக்கு தரது யார்? நம்ம அம்மா நமக்கு தரா. எத்தனை சொன்னாலும் நம்ம உபயோகிக்காத ஸ்திதியில் இருக்கோம். சயின்டிஸ்டெலாம் ரொம்ப சொல்கிறா. பொலிட்டீஷியன்ஸ் இவற்றெல்லாம் எடுத்துன்னு போய் வித்துடுறா. பொலிட்டீஷியனுக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவள் என்ன நினச்சிக்கிறா, ரொம்ப பெரிய வேலை செஞ்சுட்டு தான் அவள் நினைக்கிறா. சரி, இதெல்லாம் கொஞ்சம் ஞானம் உனக்கு தெரியுது, நீ என்ன செய்கிற? நான் என்ன பண்ண முடியும் ஒத்தர் அப்படின்னு நீ நினைக்கிறியே?
இதுக்காக தான் ட்ரீட்டிசம் இன் ஒயிட் மேஜிக் படிக்கிறோம். விருட்சம் மினரல்ஸ் எடுத்துட்டு பூமியில் உள்ள பூமியே நம்ம இந்த பாரத தேசம் தேவ பூமி. ஹிமாலயாவில் இருக்கிற அந்த வனமூலிகைகளை நம்ம உபயோகிக்கப்படுத்துக்க தெரிஞ்சுக்கணும். சேதனத்துவத்தில் திவ்ய தத்துவத்தை நமக்கு தரது, அந்த டிவினிட்டியை நமக்கு தருது. மினரல் காம்பினேஷன் மாறினா ரிசல்ட்டு நல்ல பலன் தரும். அதாவது இந்த இது சேர்க்கறது ஒன்று மருந்தை ஒரு காம்பினேஷனை மாற்றினா நல்ல எஃபெக்ட் தருங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுட்ட உண்மை தான். இப்போ நன்னா சமைக்கிறா, நான் உப்பு கரெக்டாக இருந்தால் தான் அந்த சமையல் ரொம்ப ருச்சியாக இருக்குது. அந்த உப்பு கொஞ்சம் கூட போனாக்க அது வாந்தி வரும். உப்பே இல்லைனாலும் வாந்தி வரும். அதாவது இந்த மினரல்ஸோட காம்பினேஷன் கூர்ப்பு சமத்துவத்தை பற்றி சொல்கிறேன். மலையில் உள்ள கனிஜம் மினரல்ஸு அவற்றோட லாபம் ஹிமாலயா மலைப்பிரதேசத்தில் கிடைக்கிறது. இதெல்லாம் ரொம்ப விசேஷம். தீர்த்தி குரவந்தி தீர்த்தாலு அங்கே இருந்தால் தான் அது என்னோட பலன் தரும். தீர்த்தத்துக்கு விசேஷத்தை தரதே அந்த பூமி தான். வெறும் காலோட நடக்கிறது ரொம்ப விசேஷம் அங்கெல்லாம். அதுக்கு அனுகூலமாக மந்திரம் ஜபம் பண்ணுறது நம்மளோட சேதனத்துவத்தில் நல்ல மாறுதலை கொண்டு வரும். இதெல்லாம் கணிஜ ஜெகத்து மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ரொம்ப மனுஷன் என்ன பண்ணுறா, கணிஜம் மூலம் மாறுதல் வராது அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஸ்லீப்பிங் பில் போட்டு பாரு, உன்னால் முழிச்சுட்டே இருக்க முடியாது. கொஞ்சம் மருந்து தான், அது பாயிண்ட்டு ரொம்ப சின்னது தான், மில்லிகிராம்ஸ் தான். இதை ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்லுவாள். சில செடியோட வாசனை முகந்தாலே மயக்கம் வரும். இப்போ சேத்தனத்துவம் மாறினதா இல்லையா? கணிஜ மூலம் எடுத்துட்டது விருட்சம் மூலம் உன் சேதனத்துவத்தை மாற்றுறது. காம்பினேஷன் தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ வருஷம் இவ்வளோ காலம் நம்ம ஏதோ சாப்பிட்டோம். ஆகாரம் மூலமாக நம்ம மாற்ற முடியும். பிவி நரசிம்மராவ் அவர்கிட்ட சமையல் ஒருக்காரர் வேலை பண்ணார். அவர் ஏதேனும் மீட்டிங்க்கு போகணும் அப்படின்னா இவர் சைன் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆகாரம். இது பூர்வ காலத்தில் இதை பற்றி நன்னா தெரியும். அந்த சமையல் பண்ணுறவர் கரெக்டாக அது மாதிரி பண்ணி தந்தா. இதை அவர் ஒரு நாளைக்கு வெளியில் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சமயக்காரரை வேலையை விட்டு எடுத்துட்டா. பூர்வ காலத்தில் இதனோட நம்ம என்ன சாப்பிட்டா என்ன நடக்கும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம மூதாதையர்களுக்கு நன்னா தெரிஞ்சது. அதன்படி தான் பண்ணினான். இப்போ நம்ம சொல்கிறோம் குழந்தை ரொம்ப படுத்துகிறான் அப்படின்னு. அப்போ ஆகாரத்தை மாற்றணும். அவன் படுத்த மாட்டான். அந்த ஆகாரத்தை எப்போ எங்கே மாற்றணுங்கிறது அந்த வித்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது கணிஜ ஜகத்திலேருந்து சேதனத்துவம் வருது. விருஷ ஜகத்துக்கு மாறுதல் எப்படி வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம். ஆகாரம் நம்ம கணிஜ ஜகத்துக்கு ஆகாரம் கை கால் இல்லாத இந்த விருட்சத்துலேருந்து ஆகாரம் எடுத்துக்கிறது கிரேட்டு தான். மனுஷனையே சாப்பிடணும். ஆனால் நம்ம மனுஷன் நம்ம கம்யூனிகேஷன் மூலம் இன்னொருத்தரை சாப்பிட்றோம்.
கம்யூனிகேஷனில் எத்தனை இன்னொருத்தரை பாதப்படுத்த முடியுமோ, எத்தனை கஷ்டப்படுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணுறோம். சேதனத்துவத்தை புரிஞ்சுக்கோ. பிளட்டில் அயன் எவ்வளவு இருக்கணும், அது கரெக்டாக அந்த அளவு இருக்கணும். அது அதிகமானாலும் கஷ்டம், குறைவானாலும் கஷ்டம். ரொம்ப குறைவானாலும் பரிணாமத்தில் 0-1 அப்படின்னா கூட அது ரொம்ப எஃபெக்ட் தெரியும். அந்த எலிமெண்ட்ஸு ரொம்ப 0-1க்கு வந்துட்டா பைத்தியம் பிடிக்கிற ஸ்திதி கூட வந்துடும். டிபி கேன்சர் வரத்துக்கு காரணமே ஃபுட்டு தான். மாஸ்டர் சொல்கிற என்னோடய லைஃபே எக்ஸாம்பிள் தான், பார்த்துக்கோங்கன்னு. ஆகார பழக்கத்தை மாற்றிக்கோங்கோ. அதாவது சிகரெட் ஸ்மோக் பண்ணினா செத்து போவோன்னு தெரியுது. அதை தெரிஞ்சும் சிகரெட் பிடிச்சா என்ன செய்ய முடியும்? இதனோட லாபம் என்ன? ஸ்ரீசுக்தம் என்ன சொல்கிறது? ஃபுட்டை மாற்றிக்கோ. நீ என்ன நினைக்கிறியோ அதை நீ செய்ய முடியும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நம்ம ஃபுட்டை மாற்றின்ட்டு பார்த்தா நம்ம நினைக்கிற காரியத்தை நம்ம செய்ய முடியும். ஆகாரத்தை மாற்றிக்கோ. நாம் மாறினா யுகம் மாறுறது. இதை படித்தாலோ சொன்னாலோ உபயோகம் கிடையாது. ப்ராக்டிக்கலாக அனுபவ ரீதியாக பண்ணுங்கோ. அப்போ நீ மாற்றிப்ப. நீ மாறினா யுகமே மாறும் கண்டிப்பாக. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காத. பி கேர்ஃபுல். நீ இப்போவே மாறு. பக்கத்தில் இருக்கிறவா என்ன சொல்லுவா அது பற்றியெல்லாம் கவலை கிடையாது. நீ ஸ்மோக் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிறவா கவலைப்படுறான்னு நீ பார்த்தியா? நீ மாற நினச்சா மாற முடியும். பஸ் ஸ்டாண்டு ஸ்டேஷன் போல கூட அங்கே கூட நீ ஸ்மோக் பண்ணுறியே. நல்ல பழக்கம் வரணும்னா உடனே பண்ணு. அதை வீட்டு மனுஷா வெளி மனுஷான்னு காரணம் நீயே சொல்லாத. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னா, நம்ம எல்லோரும் ஒரு கிணத்துல இருக்க ஊறின மட்டை மாதிரி, அதாவது ஒரு கிணத்துலேருந்து தண்ணி குடிச்சிருக்கோம். உன்னோட ஆலோசனை விதானத்தை மாற்றிக்கோ. இது வெளியில் இல்லை, ஒன்று உள்ளதாக இருக்குது, சரீரத்தில் இருக்குது. அவா கேட்டா இவா கேட்டான்லாம் இல்லை. ஃப்ரெண்டு ஒப்புத்துக்கல அப்படிங்கிறதெல்லாம் நீ அனாவசியமான ரீசன், வேண்டாத ரீசன். உன்னோட காமன் சென்ஸை உபயோகப்படுத்திக்கோ. இப்போ டிவியில் சேனல் எங்கேருந்து வருது? ஜெமினி டிவி வேணும்னா நீ என்ன பண்ணணும்? அதாவது டிவி ரொம்ப முக்கியம். டிவியே இல்லாமல் நீ சேனல் மாற்ற முடியுமா? நீ இங்கே வீட்டில் இருந்துட்டே சேனலை மாற்ற முடியுமே. நம்ம ஏன் அந்த பாயிண்ட்டை எடுத்துக்கல? உன்னோட ஆலோசனை விதானம் மாறணும். நீ மாற்றிக்கோ, நல்லது. நீ உன் குடும்பமே மாறணும்னு நீ நினைக்காத. 25% குக்குடு ஃபுட்டு, அன்குக்குடு 75%. ஆயில் பதார்த்தம் வேண்டவே வேண்டாம், நோ யூஸ். பிண்டாண்ட பிரம்மாண்ட சமன்மயம் உனக்கு புரியும். அண்ட சராச்சரமும் உன் சரீரத்தில் இருக்கு. எப்படி சேனலை மாற்றுறதுக்கு
உன்னோட இது இந்த ரெகுலேட்டரை இது ரிமோட் கண்ட்ரோலை மாத்திரையோ அதேமாரி தான். பிடிக்காத சூழ்நிலையை கூட நம்மளால் மாற்ற முடியும். அந்த சூழ்நிலை வந்துட்டால் என்ன பண்ணுவோம்? சேனலை மாற்றிப்போம். நீ ஒன்றை மாற்றிக்க முயற்சி பண்ணு. அப்போ சேனலை மாற்ற தெரியலையா? நாரதர் கிருஷ்ணருக்கு ரொம்ப க்ளோஸு ஃப்ரெண்டு. ஆல்வேஸ் ரொம்ப எப்போ பார்த்தாலும் நாராயணன் நாராயணன்னு சொல்லி கிருஷ்ணரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுவார். அப்போ நாரதர்கிட்ட போய் ஒரு நாளைக்கு சொன்னார் கிருஷ்ணர்கிட்ட, உன்னோட மாய என்ன செய்யும், என்ன ஒன்றும் செய்யலை அப்படின்னார். அப்போ கிருஷ்ணர் ஒரு மாதிரி, ஆமாம் நீ என் பக்தன்தான், அதனால ஒன்றும் பண்ணலை அப்படின்னார். சிவன் பிரம்மா இவாலாம் ரொம்ப நல்ல இவா வேணும்னா வரம் கொடுப்பா, இல்லைன்னா இல்லை. விஷ்ணு கொஞ்சம் டேஞ்சர் தான். ஒரு பக்கம் பெஸ்ட்டுன்னு சொல்லுவார், அதே சமயத்தில் அவர் என்ன பண்ணுவாருங்கிறதும் தெரியாது, எந்த டெஸ்ட்டு வைப்பார்னு தெரியாது. அப்படின்னா எதுவும் செய்யாதுன்னு என்ன அர்த்தமா? சரி ஒரு நாளைக்கு அப்படியா, ஓகே உன் மாயை காட்டணும் அப்படின்னார். சரி காட்டுறேன் வா அப்படின்னார். ஒரு நாளைக்கு 2 பேரும் கொஞ்சம் விஷ்ணு காம்ப்ளிகேஷன் பகவான் தான் வான்னு சொல்லிட்டு வாக்கிங் ஆக்ஷன் போகிறார். அப்போ நாராயணன் ஒரு பக்கம் உட்காந்துட்டு எனக்கு ரொம்ப தாகம் எடுக்கிறது அப்படின்னார். அப்போ தூரத்தில் ஒரு வீடு தெரியுது. சரி நீ போய் அங்கே தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறார். ஏன் நாராயணர் நீங்கள் வரலையா அப்படின்னா, இல்லை நீயே போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னார். அப்போ அங்கே போய் நாரதர் கதவை தட்டுறார். அப்போ ஒரு இளைஞர் அதாவது சிறு வயது ஒரு பொண்ணு வந்தா. அப்புறம் அவளை பார்த்தார், ஆசைப்பட்டார். இப்படி கல்யாணம் ஆச்சு, நிறையா குழந்தையெல்லாம் ஆச்சு, எல்லாம் ஆச்சு. அப்போ திடீர்னு எர்த்துக்குயிக் வந்தது. குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு. அப்போ எல்லோரும் போயிட்டா. அப்போ சடனாக இவருக்கு ஒரு முழிப்பு வந்துடுத்து. அடடா என்னை சுற்றி யாரும் இல்லையே அப்படின்னா சேனலே மாறிடுத்து. கேர்ஃபுல் டு அண்டர்ஸ்டாண்டு. அதாவது அவர் அப்போ தான் நாராயணன் தண்ணி கேட்டது ஞாபகம் வந்தது. அப்போ இதான் இந்த மாயங்கிறது. இந்த குண்டூர்லேயே நிறைய பேர் இருக்கா. அதாவது கொஞ்சம் மண்ணு கொடுத்தாலே கோல்டு ஆகும். உடனே யாருன்னு கேட்காத, நம்ம போய் அவளெல்லாம் தொந்தரவு பண்ணுவோம். அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் என தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நம்ம சாப்பிட்றோம், டைஜஷன் ஆகுது, பிளட்டு வேண்டாததை ஜீரணம் பண்ணி வேண்டாததை தள்ளி விடுறது. நான் ஜீரணம் ஆன பதார்த்தம் அது பிளட் ஆகி அப்போ தான் நம்ம சரீரம் நம்ம சொன்ன பச்சை கேட்கும். சரீரத்துக்கு அதை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது, அந்தந்த வேலையை அது பண்ணும். ஆனால் அந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவமும் ஒன்றோட ஒன்று லிங்க் இருக்குது. ஆகாரம் சாப்பிட்டப்புறம் எப்போ நம்ம ஆகாரம் சாப்பிட்டாலும் ஓட சொன்னால் ஓடணும், அந்த அளவுக்கு தான் நம்ம சாப்பிடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பாடு சாப்பிட்ட உடனே படுக்க தான் தோணும். நம்ம அப்பா அம்மா வயிறு நிறைய சாப்பாடு போட்டு போட்டு பழக்கிட்டா, வேறு முட்டை சாப்பிடு வேறு முட்டை சாப்பிடு. நீ அந்த தப்பை பண்ணாத, குழந்தைகளை கட்டாயப்படுத்தாத. சரீரம் டேக் கேர் பண்ணிக்கும்.
வெரி சென்சிட்டிவ். 3-4 வயசு குழந்தைகளை வந்து நம்ம சாப்பிடுன்னு சொன்னாக்கா அதுகளுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. குழந்தைகளை கட்டாயப்படுத்தக்கூடாது. நம்ம வெளியில் போகிறோம் அவள் கேட்பாடுங்கிறதுக்காக முன்னாடி போட்டு திணிக்காத. பசி அப்படின்னா தான் நீ சாப்பிட்ணும். நீயே அந்த பழக்கத்தை இப்போலேருந்து உண்டு பண்ணிக்கோ. குழந்தைகளும் அப்படியே இருக்கட்டும். இதுதான் கண்டினியூட்டி ஆஃப் கான்ஷியஸ்னஸ். நன்னா நினைவு படிச்சுக்கோ. श्रुत बिभासा मलां ज्येष्ठाम् अलक्ष्मी नास्याम्यहम् अभूतिम स्मृतिञ्च सर्वान् निर्नुतमे கிரகாத் சௌ. ஸ்ரீசுக்தத்தில் இதே சொல்கிறா. நீ அவசரம் இல்லாமல் சாப்பிடாத, மற்றவாளுக்கும் கொடுக்காத. அதாவது ஒரு முனிவர்கிட்ட போனான். ஸ்ரீசுக்தத்தை நீங்கள் ஒரு 2 வார்த்தை சொல்லணும் அப்படின்னா மற்றவாளை கஷ்டப்படுத்தாத பேச்சாக சொல்லணும். அப்போ என்ன சொன்னார்? ஜேஷ்டா தேவி, லக்ஷ்மி தேவி 2 பேரும் அங்கே போனான். அவர்கிட்ட போய் கேட்டா, இவன் 2 பேரையும் கஷ்டப்படுத்தாமல் சொல்லணுமே, எப்படி சொல்கிறது அப்படின்னா. ஜேஷ்டா தேவியே நீ இப்படி வெளியில் போமா அப்படின்னார். லக்ஷ்மி தேவியே வீட்லேயே இருமா அப்படின்னார். லக்ஷ்மி மறுபடியும் சொல்கிறேன், அதாவது பசி இருந்தால் தான் சாப்பிட்ணும். தண்ணி மட்டும் தாகம் இல்லைனாலும் சாப்பிட்ணும். ஸ்ரீசுக்த மந்திரத்தை நம்ம சொல்கிறோம். அலக்ஷ்மீம் நாசயாம் யகம். இதை ரொம்ப வருஷமாக நம்ம சொல்லின்னு இருக்கோம். தாத்தா கொள்ளு தாத்தா அவளாமல் இதை சொல்லின்னு இருக்கா. அப்பா அவளோட எஃபெக்ட் ஜீன்ஸு அதெல்லாமே வேறு. நம்மளே நிறைய வயசானவா இப்பயும் ஹெல்த்தியாக இருக்கா. பசி எடுத்தால் மட்டும் சாப்பிடணும். அப்போ லக்ஷ்மி உன் வீட்டில் இருப்பா. குழந்தைகளுக்கு பசி வந்தால் சாப்பாடு கொடு, தாகம் இல்லைனாலும் ஜலம் குடி. நம்ம இப்போ வேண்டாததை ரொம்ப சாப்பிட்றோம். எது வேணுமோ அதை சாப்பிட்றதில்ல. டாக்டர்கிட்ட கேட்டால் சொல்லுவா, ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் நல்ல சக்தி இருக்குது, அதை சாப்பிட்றதில்ல. எது இல்லை அது சக்தி இருக்கோ அதை நம்ம கட் பண்ணி போட்டுடுறோம். நியூட்ரிஷன்ட்டு கேட்டால் சொல்லுவா, ஆனால் நியூட்ரிஷனும் அதே தான் சாப்பிட்றா. அலக்ஷ்மி, தாரித்திரங்கிறது மானசீக ஸ்திதி. நன்னா நினைவுபடுத்திக்கோ. அந்த மானசீக ஸ்திதி தான் பாக்யஸ்திதி இல்லை.
ஏதோ அவசரம் தீரலை அப்படின்னா ஜேஷ்டாம் ஆலோசனையால் தான் எல்லாம் வருது. அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்வதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. எல்லாத்தையும் டோன்ட் புட் இன் லிமிட். இது எல்லாமே கண்டினியூட்டி ஆஃப் கான்ஷியஸ்னஸ். சரீரத்தை உபயோகிக்க தெரிஞ்சதுன்னா நீ கஷ்டப்படாமல் எல்லாத்தையும் அடைய முடியும். உன்னோட கோரிக்கையையும் தீர்த்துக்க முடியும். மெக்கானிசம் தெரியணும். இதெல்லாம் கட்டுக்கதை இல்லை. ஹியூமன் பார்ட்ஸ் வேறு, ஆர்கன் வேறு, ஆர்கனிசம் ஒன்று. இது ஆர்கனைசேஷன் எல்லாம் ஒன்று தான். வாயுவோட கர்மேந்திரியம் வாயு என்ன, வாயுவை கண்ட்ரோல் செய்யணும். அஞ்சு பாகமாக அதை லங்ஸில் ரைட்டில் 3 லோப்பு, லெஃப்டில் 2 லோப்பு இருக்குது. நம்ம டைப்ரைட்டை ப்ராக்டிஸ் பண்ணணும். டைப்ரைட்டரில் போய் டைப் அடிக்கும்போது ப்ரெஸ் பண்ணுறோம்ல, அதை எல்லாம் கலந்தால் அது ஒரு சென்டென்ஸ் ஆகுது. அதாவது பிராணவாயு, அபானவாயு, வியானவாயு, சமானம், உதானம், 5 பாரியே ஆறுது. நீ உன்னோட ஆகாரத்தை மாற்றினா ரொம்ப நல்லது. ப்ராப்ளம் வராது. ஆகாரத்தை மாற்றிக்கலைன்னா எந்த குருவுனாலையும் உன்னை முன்னேற்றம் பண்ண முடியாது. இதெல்லாம் கட்டுக்கதை இல்லை. பாடி பார்ட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கண்ணுக்கு கர்மேந்திரியம் காலு. அதை நல்லா ரிலேஷன்ஸு புரிஞ்சுக்கோங்க. அக்னி தத்துவம் எப்படி செய்யறது? ரைட் சைடு போகணும் அப்படின்னா கண்ணு சொல்கிறது, நீ லெஃப்டில் காலை வச்சா என்ன பண்ண முடியும்? அந்த லிங்க்கு தெரியணும். அக்னி தத்துவத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆகாரம் தெரிஞ்சுக்கோ. ஃபுட்டை மாற்று. இதை திருப்பி திருப்பி கேளு. இதை உன்னோட ஆகாரத்தை மாற்றிண்டா உன்னோட திருஷ்டி தோஷமும் போகும், உன்னோட நடக்கிற இதுவும் மாறும். ஸோ பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. பாத்திரபத மாதம் கணபதி நவராத்திரி வருதில்ல, அப்போ இதெல்லாம் நம்ம மாற்றிக்க முடியும். அப்போ விசேஷமான சக்திதாரல் வருது. நல்ல ஹெல்த்தி பழக்கம் இருக்கிறவா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அப்போ தான் இந்த செய்ய முடியும். வாக்கிங்க்கு ஃப்ரெண்டு வரல அப்படின்னு வாக்கிங் போகாதவளை பார்க்குறோம். மாத்திரை யாரும் எடுத்து தரலன்னு சாப்பிட முடியல அப்படிங்கிறோம். உடம்பு சரியில்லை யாருக்கு? எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் தான் மாத்திரை எடுத்து சாப்பிட்ணும். இந்த மூர்க்கத்துவத்துலேருந்து நீ வெளியில் வா. அதான் ஜேஷ்டாம் இந்த ஸ்ரீசுக்தத்தை சொல்கிறது. ஆகாரம் மாற்றிக்கோ. யோக வித்தியில் ஒரு படி முன்னாடி போக முடியும். வெங்கைய சாமி மெட்ராஸில் அந்த உப்பு ஜலத்தை சாப்பிட்டார். நாம் சாப்பிட முடியுமா?
ஜேஷ்டாம் தாரித்ரியம். ஈச் மேன் இண்டிவிஜுவல், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாப்பாடு இருக்குது. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும். குழந்தைகளோட ஃபுட்டு வேறு, பெரியவாளோட ஃபுட்டு வேறு. முழங்கால் வலி இருக்கிறவா வேறு ஃபுட்டு, வலி இல்லாதவா வேறு ஃபுட்டு. இதுதான் ஜேஷ்டான் தேவி லட்சணம். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாப்பாடு தனி. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இதை மாற்ற ஆசைப்பட்டால் மாற்ற முடியும். ஒரே வித ஆகாரம் சாப்பிட்லாம். அதுக்கு டயட் சென்டர் போகணும். அலேஷ்மி, அதாவது 20 அல்லது 30 ஃபேமிலி சேர்ந்து 6 மாதம் கலந்து ஒரு பிளான் பண்ணுங்க. குழந்தைகள் சாப்பிட்ற ஆகாரம் தனி, மற்றவா சாப்பிட்ற ஆகாரம் தனி. இது மாதிரி நம்ம போய் பார்ட்டியில் எல்லோரும் சாப்பிட்றத சாப்பிட்றோம், அதுதான் நமக்கு விஷமாகுது. இப்போ டாக்டர் மருந்து தரார். எந்த பாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறோமோ அந்த பாட்டுக்கு மருந்து தரார். ஆனால் மருந்து சாப்பிடும்போது அது எல்லா சரீரத்துக்கு எந்த இடத்துல சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணுறது. நீ இதை சிரமப்பட்டு படித்தேன்னா இது புரியும். 3வது பாயிண்ட்டு, சரீரம் பரிபூர்ண சமன்வயம் கலந்தது. அதாவது இந்த படகு ஓட்டுறவன் அந்த துடுப்பு இருக்குல்ல, அந்த படகு துடுப்பை கொஞ்சம் மாற்றினாக்க படகே மாறிடும். நம்ம பரத முனி நாட்டிய சாஸ்திரத்தை சொன்னார். பாடி லாங்குவேஜ் அப்படின்னார். சரீரத்தில் பொசிஷன் மாறினா பிரபஞ்சத்திலேயே எல்லா பொசிஷனும் மாறும். அந்த படகு துடுப்பை இப்போ அதை படகு ஓட்டும்போது அந்த துடுப்பை இப்படி கொஞ்சம் மாற்றினாலே போகும். அது ஆப்போசிட் பக்கம் போகணும், ஆப்போசிட் போகும், இந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் போகும். நம்ம நெத்தியில் நிறைய ப்ரெஷர் இருக்குது, அது தெரியுமா? நம்மளே அறியாமல் அந்த இதை தூக்குறோம். நம்ம வாயு ப்ரெஷர் இருக்குது. அதாவது இப்போ படகை எப்படி டைரக்ஷன் மாற்றுறதுக்கு இந்த படகோட துடுப்பு உபயோகப்படுத்தி மாற்றுறோமோ, நம்ம சரீரத்தில் கொஞ்சம் அவயவங்களை பொசிஷன் மாற்றிக்கணுன்னா ஆசனம் பண்ணணும். பாதகஸ்தாசனம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது நல்லா துடுப்பு மாதிரி வேலைப்படும். அதோட பிராணாயாமமும் சேர்க்கணும். ஆனால் பிராணாயாமம் பண்ணும்போது வாயுவையும் சேர்க்குறோம். ஆசன பிராணாயாமம் மூலமாக இதை மாற்ற முடியும். ஆனால் ஆசனம் கரெக்டாக போடுறோமா அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு இடத்துக்கு அது மாற்றி ரெண்டுத்தையும் நீ தினம் பண்ண எப்பயோ ஒரு நாளைக்கு அது கரெக்டான இடத்துக்கு கொண்டு போகும். எல்லாமே கோரிலேட்டட். அந்த கொஞ்சம் கொஞ்சம் பண்ண அது கரெக்டான இடமா போயிடுத்துன்னா அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். எப்படி மருந்து சாப்பிட்டா உடம்பு முழுக்க அது வேலை பண்ணுறதோ அதேமாரி தான். ஆசன பிராணாயாமம் நம்ம சரீரத்துக்கு ரொம்ப நல்லது. 4வது பாயிண்ட்டு, ரூபம் ஆகிருதி வேலை செய்கிறது. அது வேறு மாதிரி இருந்தாலும் இந்த உடம்புல இருக்கிற சரீரத்தில் பார்ட்டெல்லாம் வேறு வேறு இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டு இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டுக்கும் அதனோட வேலை வேறு வேறு.
ஆனால் நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து தான் வேலை பண்ணுறது. கொஞ்சம் அனான்ட்ரமி தெரிஞ்சுட்டால் இது இன்னும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். 5வது ஆட்டம், மாலிக்யூல், செல். சின்ன சின்ன ஆட்டம் சேர்ந்தால் அது மாலிக்யூல் ஆறுது. மாலிக்யூல் எல்லாம் சேர்ந்து சுற்றினா அது செல்லாருது. நாம் எல்லாரும் கம்ப்யூட்டர் பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிறோம். ஏன் பிரபஞ்சத்தில் நம்ம ஜீவிக்கிறோம் அப்படின்னா, பிரபஞ்சமே நம் சரீரத்தில் இருக்குது. ஆட்டம், மாலிக்யூல், செல். ஆட்டம் அப்படின்னா 92 ஆட்டம் இருக்குது. நம்ம மனுஷ சரீரத்துக்கு தேவையான மாலிக்யூல் 24 இருக்குது. காயத்ரி மந்திரத்தில் அக்ஷரமும் 24. அமினோ ஆக்சஸ், 4 நியூக்ளியர் ஆக்சிஸ் அப்படிங்கிறோம். நைட்ரஜன் சிவன், ஆக்சிஜன் விஷ்ணு. வேதத்தில் உள்ள சுத்தம் சரீரத்திலேயே ஆர்கன்மாக இருக்குது. 3 பெப்டைட் லிங்க்னு ஏற்பட போகிறது. இதுக்கு டிரான்ஸ்பரன்ஸ் வேணும். இருபத்தேழு நட்சத்திரம் சரீரத்தில் இருக்குது. 24 அமினோ ஆக்சிஸு நியூக்ளியர் கனெக்ஷன் இருக்குது. ஒவ்வொரு சுத்தத்துலேயும் இதை பற்றி விவரமாக சொல்லியிருக்கு. அதாவது நம்ம சரீரத்தில் எல்லா இது தேவதையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜெர்மனில் ஒருத்தர் சொன்னார். அவரை ரொம்ப கௌரவப்படுத்தினான். நம்ம அலட்சுமி அதை தாண்டி வாங்கோ. வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னா, எக்ஸ்பிரஷன் வேதா அண்ட் வேதிக் லிட்ரேச்சர், அதில் நாமே தான் பாக்யஸ்ய ஹோதாரம், மொத்த மானவ சரீரம் நிர்மிக்கப்படுறது. அதாவது சீரடி சாய்பாபா கோயில் போட்டால் துணியை சுற்றி இதை சொல்கிறார். ரொம்ப விசேஷம். நம்ம நெத்தி மீத ஜேஷ்டாம், அதாவது அவ்வளோ பலுவான வாயு இருக்குது. அக்னி சுத்தத்தை தினம் படிங்கோ, அது வேதாதி சுத்தம் அப்படின்பா. மொத்த வேதமும் இருக்குது. ஒவ்வொரு ரிக்குலேயும் மனுஷ சரீரத்தோட லிங்க் இருக்குது. வேதத்தில் இருந்து தான் நம்ம வந்தோம். அப்போ நம்ம படிக்கணும். நாம் எல்லோரும் வேதம் படிக்கணுங்கிறது நமக்கு இப்போ தான் தெரியறது. அதாவது வேதம் படிக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நமக்கு அதே மனசில் இதாகிடுது, பதிஞ்சுடுத்து. இதுக்கு லிங்க்கு நமக்கு தெரியணும்னு ரொம்ப அவசியம் இல்லை. பிரெயின்லேயும் இதே ரூபந்தான் அனாட்டமி. டாக்டர் டானி நாடார் ராம் அப்படிங்கிறவர் இதை நன்னா கண்டுபிடிச்சிருக்கார். ஜெர்மனில் அவருக்கு ரொம்ப கௌரவமான இது சொல்லியிருக்கா. நம்ம செக்யூலர் அப்படின்னு இதை பக்கத்தை ஒரு பக்கமாக பார்க்குறோம். அதாவது இதை நம்ம பிரியோகம் பண்ணக்கூடாது, இந்த வேதத்தை தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பரம்பரையாக சொல்லிட்டு வந்துட்டா. இது யாரோட பிளானு, ஏன் பண்ணுறா, எதுக்கு, இது அவசியம் இல்லை, அதெல்லாம் நம்ம கொண்டு வர வேண்டாம். இந்த இதுலேருந்து வெளியில் வாங்கோ. எங்கே இதெல்லாம் தெரிஞ்சுட்டா மனுஷா எல்லாம் நல்ல ஸ்திதிக்கு வந்துடுவாளான்னு ஒரு ரோகம் இருந்தது.
அதுலேருந்து வெளியில் வா. ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். ப்ரீ கன்சீவ்டு பிளான் யார் சொன்னாங்கிறது அவசியம் இல்லை. இதில் ரிஷியோட சகாயமும் இருக்குது. அப்பா சொன்னான், இப்போ அதுலேருந்து வெளியில் வான்னு சொல்கிறா. வெங்கையா சுவாமியோட ரோலும் ரொம்ப இருக்குது. அப்பா அப்படி சொன்னால் அப்பா அது தேவைப்பட்டது, இப்போ அப்படி சொல்லலை, இதுலேருந்து வெளியில் வா, இல்லை நான் அதையே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா உன்னோட மூர்க்கத்தனத்தை என்ன சொல்கிறது? அப்போ உனக்கு காரணமே சரியாக புரிஞ்சுக்க தெரியலன்னு அர்த்தம். சரீரத்துக்கும் வேதத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. கணபதி நவராத்திரியில் இதை நீ உன் குடும்பத்தோடு ஃபாலோ பண்ணு. நான் என் வீட்டில் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாத. நீ தனியாக உன் வீட்டில் பண்ணுற பூஜை ராட்சச பூஜை. பிரயத்தனை பண்ணு. இதான் ஜேஷ்டா தேவின்னு சொல்கிறது. நெத்தியில் உட்காந்துருக்கிற அந்த ஜேஷ்டா தேவியை அனுப்பு அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருஷத்தில் ஒரு தடவை தான் வரும். அவன் அப்பா அந்த காலத்தில் சொன்னான் காயத்ரி பண்ண வேண்டான்னு சொன்னான். அது அப்பா காலம். இப்போ அப்படி இல்லை. இப்போ முன்னாடி போ அப்படின்னு சொல்கிறா. நீ அதையே பிடிச்சிட்டு போக மாட்டேன்னு உட்காந்துட்டுருக்க. அதாவது எக்ஸாமுக்கு காலேஜ் போய் எக்ஸாம் பண்ண மாட்டேன், நான் வீட்டில் உட்காந்தே எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. குரூப்பாக பிரயத்தனம் பண்ணு. இந்த வாய்ப்பு வந்து கணபதி நவராத்திரியில் மட்டும்தான் கிடைக்கும். எங்கே மிஸ்டேக் இருக்குது அதை திருத்திக்கோ. பூஜா உபாசனா எல்லாம் நம்ம வந்து ராங் ஆங்கிளில் பண்ணுறோம், அதை திருத்திக்கோ. அப்போ கணபதி நவராத்திரியில் நம்ம இதை பண்ணும்போது பிரெயினே மாறும். சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவமும் குரூப் லிவிங் தான். விரல் வேலை பண்ணணுன்னா கோடி செல் வந்து அதோடு சேர்ந்து இருக்கிறதுனால தான் வேலை பண்ணுறது. அந்த நர்வ்ஸு அந்த செல்லு வேலை பண்ணலைன்னா எதுவும் நடக்காது. நம்ம செல்லெல்லாம் வேலை செய்யாமல் இருக்கிறது தான் கேன்சர் வரத்துக்கு காரணம். ஓவர் க்ரோத்து. ரெகுலராக இந்த மாதிரி ஸ்பீச்சஸ் கேட்குறது, அதை 4 பேருக்கு எடுத்து சொல்கிறது, அதை 4 பேர் சேர்ந்து பண்ணுறது, ரெகுலராக ஆசிரமம் வந்து ஸ்பீச்சஸ் கேட்டு ஓம்கார சாதனை பண்ணினா எந்த க்ரோத்தும் வராது. இல்லை இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் ஆப்ரேஷன் தான் பண்ணிப்பேன் அப்படின்னா உன்னோட உதார குணத்தை பாராட்டுறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஆப்ரேஷன் செஞ்சால் தான் டாக்டர்லாம் பழைப்பா அப்படின்னு அவள் குழந்தையெல்லாம் எப்படி பழைப்பா அப்படின்னு உன்னோட தாராள மனசு புரியுறது. அப்படின்னா நீ டொனேஷனை கொடு. சரீரம் மொத்தமே வேலை பண்ணாமல் கீழே விழுந்துட்டா கூட யுத்தம் செஞ்சிருக்கிற டயத்தில் மறுபடியும் அதை ரெடி செஞ்சு யுத்தம் பண்ண வச்சா அந்த காலத்தில். இப்போல்லாம் நீ இது சாதனையெல்லாம் இப்போ நீ பண்ண ஆரம்பிச்சுட்டா இந்த ஜென்மம் இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்தில் ரியாக்ஷன் ஆகும். சாதிப்ப நீ. நெத்தி மீது இருக்கிற ஜேஷ்டா தேவியை அனுப்பு. மாஸ்டர் சொல்கிறார், என்னோட நெத்தி மேல குரு உட்காந்துட்டுருக்கார், அவர் என்னை எவ்வளோ வேலை செய்ய சொல்கிறாருங்கிறது எனக்கு தான் தெரியும். குருவோட தலைமுடியிலேருந்து நகம் வரைக்கும் ஏதேனும் ஒரு துண்டு உங்ககிட்ட இருந்தால் கூட நீ குருவோட அன்புக்கு பாத்திராகி கிரேட் ஆவ. குருவோட குணங்கள்லாம் உனக்கிட்ட வரும்.
நீ இந்த ஜேஷ்டாதேவியே பிடிச்சுட்டு இருக்க, அதை நீ அனுப்ப மாட்டேங்கிற. அதாவது எப்போதும் அவள் எனக்கு இதை பண்ணிட்டா, இவன் எனக்கு இதை பண்ணிட்டா, அதனால் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிற. நிஜமான காயத்ரி சாதனை பண்ணவாளுக்கு துஷ்ட சக்தி எதுவுமே வேலை செய்யாது. வசிஷ்டர் எந்த அஸ்திரமும் அவருக்கு வேலை செய்யலை. இவ்வளோ விரிவாக சொன்னாலும் கணபதி நவராத்திரி சேர்ந்து செய்கிறதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? அதாவது இந்த மாதிரி நாலெட்ஜெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த நாலெட்ஜை நான் ஃபாலோ பண்ணணும், இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நீ அந்த தபனத்தை, அந்த வேட்கை அதை அதிகப்படுத்திக்கோ. சாப்பாட்டுக்கு பசி எவ்வளோ முக்கியமோ இந்த மாதிரி நாலெட்ஜ் தெரிஞ்சுக்க அதை அந்த ஒரு வேகம், ஒரு தாகம், அதாவது தாகம் எடுக்கும்போது தண்ணி உனக்கு எப்படி அவசியமோ இந்த நாலெட்ஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஒரு எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு அந்த ஒரு உற்சாகம் ரொம்ப அவசியம். நம்ம சரீரம் இப்போ நீ என்ன நினைப்ப, என் ஃப்ரெண்டு எக்ஸாமுக்கு வரல அப்படின்னா நீனும் போகாமல் இருப்பியா? நீ மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்காத. இதெல்லாமே இன்டர் ரிலேஷன். நம்ம சரீரம் 5 பிரபஞ்சத்தில் ஆனது. சிரசு, கண், அதாவது அந்த டயஃபார்மை, அந்த உதாரணத்தை ஸ்பிரிச்சுவல் மசில் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம சுவாசம் எடுக்கும்போது இந்த சுவாசம் உள்ளே போகும்போது இது கீழே போகும். சுவாசத்தை வெளியில் விடும்போது இது மேலே போகும். அதாவது இது ரிவர்ஸ் கியரில் போகும். டயஃபார்ம்ங்கிறது உதரவிதானம். அதாவது பிரெயின் டயஃப்ராம் அதான் உதரவிதானம், லங்ஸு, ஹார்ட்டு, பிரெயின் கீழே இருக்குது. கிட்னி, கேல் பிளாடர் அதெல்லாம் கீழே இருக்குது. இது நம்ம சாப்பாடு ஜீரணம் பண்ணி அதை தேவையானதை வச்சுட்டு தேவையில்லாத வெளியில் தள்ளுறது. அதாவது ஜீர்ணாயி திரவ கன பதார்த்தம். ஆலோசனையிலேருந்து வாயு ஆறுது, வாயு டு திரவம் ஆறுது, திரவத்திலேருந்து கன பதார்த்தம் ஆறுது. அதாவது அது ஹார்ட்டு, சிரஸு, அதாவது பிரெயின், ஹார்ட்டு, லங்ஸு, அப்புறம் கீழே இருக்கிறது, அப்புறம் கை, கால், இப்படி 5. இதனால பிரபஞ்சத்தையே சிருஷ்டி செய்ய முடியும். மெயின் பிரெயினோட வேலையை எப்போ யூஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது. நமக்கு பிரெயினை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. பிரெயின் நம்ம உபயோகப்படுத்துறது. கர்மேந்திரியம், ஞானேந்திரியம்னு சொல்கிறோம். மனசு ஞானேந்திரியம். மனசுக்கு, ஞானேந்திரியமான மனசுக்கு கர்மேந்திரியம் பிரெயின். இதை எஜுகேஷனை நினைவுபடுத்திக்கோ. நாக்கு ஜல தத்துவம், கண்ணு ஞானேந்திரியம்,
அக்னி தத்துவம். ஜல தத்துவத்துக்கு நாக்கு. மூக்கு பிருத்திவி தத்துவம். காது வாயு தத்துவம். வாய் ஆகாச தத்துவம், சவுண்டு. இந்த பிருத்திவியோட லிங்கை புரிஞ்சுக்கோ. பிருத்திவி பிரெயினை நாம் உபயோகிக்க தெரிஞ்சுட்டா ரொம்ப நல்லது. பிரெயின் எப்படி வேலை பண்ணுறது தெரியல. பிரெயினில் 4 இருக்குது. அது வந்து விநாயகரோட கையாகவும் இருக்கலாம், சரஸ்வதியோட இதுவாகவும் இருக்கலாம், பிரம்மாவோட முகமாகவும் இருக்கலாம். மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். இதில் 3 வந்து நம்மக்கிட்ட இல்லை. அகங்காரம், சித்தம், புத்தி நம்மக்கிட்ட இல்லை. மனசை உபயோகிக்கிறோம். மனசு வந்து ஜென்ரல். சேத்தனத்துவ கான்ஷியஸ் மனசு. அது வந்து சென்டர். மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோஷயோ. உன் தாட்டு வந்து நாலெட்ஜ். அது கூட உன்னோடையது இல்லை. யார் சொல்றது? மனசு என்பது வெளியில் இருக்கிற யாதோன்னு சொல்கிறவா ஏதேன்னு சொல்கிறத அதை தான் நம்ம மனசு கேட்கறது. காயத்ரியை வந்து சர்வஜனீகரம் பண்ணிட்டார். ஏன் அப்படி பண்ணினா அப்படின்னா, மனசோட உபயோகம் உனக்கு தேவையில்லை. வெளியில் இருக்கிற ஞானத்தை நீ எப்படியாவது பெறணும். அந்த ஸ்திதிக்கு மனுஷ ஜாதி வந்துடுத்து. எந்த ஸ்திதியில் மனுஷனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுடுத்தோ அதை மற்றவாளுக்கு எக்ஸ்பிரஸ் செய்ய முடியும். இப்போ சயின்டிஸ்ட் அதுதான் பண்ணுறா. இந்த ஃபாரடே எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சார், கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சார். மனசை உபயோகிக்கிறது மூலமாக தான் இதெல்லாம் பண்ண முடிஞ்சுது. பிரெயினை உபயோகிச்சுக்கோ. அதாவது பிரெயினை உபயோகித்து நம்ம இதை எல்லாருக்கும் பகிர்றோம், இதை சொல்கிறோம். இந்த ஞானம் என்னது அப்படிங்கிறோம். உன்னுடையது ஞானம் வந்து ஒன்றுது கிடையாது. மற்றவா சொல்கிறா, கண்டினியூ ப்ராசஸ் நடக்கிறது. எங்கே ஆகாரத்தை மாற்றினா நாம் மாறுவோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோங்கிறோமே. இதை கேரண்டி. நீ உன்னோட ஆகாரத்தை மாற்றிக்கோ, மாற முடியும். ஞானம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது. மனசு வந்து புத்தி வந்து ஹீனமாயிடுது. நல்லதுன்னு தெரிஞ்சால் கூட ஃபாலோ செய்யலை. உன்னோட மூர்கன் யாருமே இல்லை. புத்தி ஹீனன நீ தான். புத்தி வேலை செய்யலை. புத்தி வேலை செய்கிற தருணம், அந்த டைம் வந்துடுத்து. அதனால தான் காயத்ரியை வந்து எல்லாரும் செய்யலாம் அப்படிங்கிறது பண்டித ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா சொல்லிட்டார். புத்தி இல்லாத வாழ்கிட்ட போய் சயின்ஸ் இருந்தாக்க எப்படி இருக்கும்? அதை நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம். கம்யூனிகேஷனில் நிறைய லாபமும் இருக்குது, பிரச்சனையும் இருக்குது. ரிஷிக்கெல்லாம் இப்போ ரொம்ப தலைவலியே வந்துடுத்து. இந்த வெப்சைட்டை கண்டுபிடிச்சிட்டால, எது வெளியில் போகணுமோ அது போகிறதில்ல. இன்ஸ்டானியன்ஸாக அது உபயோகப்படுறது. எது வேண்டாம் அப்படிங்கிற மானசிக ஸ்திதியில், எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிற அந்த மானசிக ஸ்திதியில் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ.
இக்னரன்ஸ் இஸ் பிளஸ் அப்படின்னு சொன்னான் என் ஃப்ரெண்டு. எதுவுமே தெரியலன்னா பிரச்சனை இல்லை. நமக்கெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் தெரியல, அதனால தான் எல்லா பிரச்சனையும். ஸ்வஸ்தி வாசகம் சொல்லலாம். எல்லோரும் கண்ணை மூடிட்டு நிதானமாக ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கோங்க. எப்போ ப்ரேயர் பண்ணாலும் எது பண்ணாலும் ஸ்வஸ்தி வாசகம் ரொம்ப முக்கியம். அது தினம் சொல்ல 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 அதனோட பலனை நீங்கள் அனுபவிப்பீள். நானே பார்த்து பார்த்து தான் சொல்கிறேன், எங்கே தப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு. शुभकामना, महाशुभकामना. स्वस्ति प्रजाप्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहीषाः. गोब्राह्मणेभ्यो शुभमस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथ्वी सस्यशालिनी. देशोऽयं शोभरहितो ब्राह्मणाः सन्तु निर्भयाः. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखमाप्नुयात्. अपुत्राः पुत्रिणः सन्तु, पुत्रिणः सन्तु पौत्रिणः. निर्धनाः सधनाः सन्तु, जीवन्तु श्रद्धां सदम्. ॐ श्रद्धां मेधां यशः प्रज्ञां विद्यां पुष्टिं श्रियं बलं तेज आयुष्यम् आरोग्यं देहि मे हव्यवाहन. ॐ शान्ति शान्ति शान्तिः. असतो मा सद्गमय, तमसो मा ज्योतिर्गमय, मृत्योर्मा अमृतं गमय, स्वार्धं मा परमात्मं गमय, अव्यवस्थां मा सुव्यवस्थां गमय. ॐ शान्ति 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 शान्तिः. सर्वारिष्टं सुशान्तिर्भवतु. जय गुरुदेव. जय गुरुदेव. புருஷ சுக்தம் ஸ்ரீ சுக்தம் கலந்து மந்திர புஷ்பத்தோடு நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து படிக்கிறதுனால அது அர்த்தம் மாறாது, பதார்த்தம் மாறாது, லைஃப் பிரின்சிபிள் மாறாது. ரெண்டுத்துக்கும் நடுப்புற இருக்கிற கணித ஜகத்துலேருந்து விருட்ச ஜகத்து, விருட்ச ஜகத்துலேருந்து அனிமல் ஜகத்து, அனிமல் ஜகத்துலேருந்து இது மனுஷ ஜகத்துக்கு சேதனத்துவம் தான் மாறும். பெரிய சேத்தனத்துவம் சின்ன சேத்தனத்துவத்தை தின்னு பழைக்கிறது. ஜீவோ ஜீவசிய ஜீவனம், இது டே டு டே லைஃப்பில் பார்க்கும் ஆத்தியாத்மிக ரகசியம். விருஷத்துலேருந்து
எடுத்து கனிஜ ஜகத்து வந்து வாழறது. விருட்சத்துக்கு தேவையான கனிஜம் இல்லைன்னா எம்பிகே மினரல்ஸ் பூமியிலேருந்து அது எடுத்துக்கொள்கிறது. மினரல்ஸ் இல்லைன்னா மரம் வளராது. ஒவ்வொரு இடத்துல உள்ள கனிஜம் மினரல்ஸும் விருட்சம் இல்லை. ஹெர்பு அதாவது வனமூலிகை விசேஷமான சேத்தனத்துவத்தோடு இருக்குது. ஹிமாலயாவில் இருக்கிற இந்த வனமூலிகையை எடுத்துட்டு குண்டூரில் வந்து வச்சாக்க அது வளரலாம், ஆனால் லைஃப் இருக்காது. பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பௌதீக ஜகத்தில் நடக்கிறது. இது நிறைய பேருக்கு இது புரியாது. யூஎஸில் பிரசிடெண்ட் வந்து சந்திரபாபு நாயுடுவை சந்திச்சா. அதாவது என்னென்னா ரகசியம் என்னென்னா, இங்கே இருக்கிற ஸ்ரீசைலத்தில் இருக்கிற வனமூலிகை செடியை அமெரிக்காவை எடுத்துன்னு போய் வச்சா. அது ரிசல்ட் வரல. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவள் வந்தா. அதாவது இந்தியாவையே வாங்கிடணுன்ட்டு கொஞ்சம் பேர் ரொம்ப ரெடியாக இருக்கா. ஆனால் நம்ம வாங்க அது விற்கிறதுக்கு இஷ்டப்படலை. கோல்டு வேர் இதனால தான் நடக்கிறது. பிரபஞ்சத்தில் பாரத தேசத்தில் ஆந்திராவில் ஸ்ரீசைலத்தில் உள்ள அந்த வனமூலிகைகளை நம்மளாம் உபயோகிக்கிறதுக்கு முடிஞ்சு கொடுத்தோன்னா டெமோக்ராட்டிக் பாப்புலேஷனில் மருந்து ஒவ்வொருத்தருக்கும் 3 கோடி வரும். அந்த இது எல்லாருமே கோட்டீஸ்வரர் தான். ஆனால் அவள் நமக்கு வந்து பணத்தை தரமாட்டா. நம்ம தான் எப்போதும் கேட்டு கேட்டு வாங்கின பழக்கமாச்சே. அந்த ஹெர்பில் வனமூலிகைகளை உபயோகிக்க தெரியல, தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த ஞானமும் இல்லை, அதை பற்றி படிக்கணுங்கிற எண்ணமும் இல்லை. அவள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அடிக்கடி வரா. ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம். நாம் அவளுக்கு ஆகாரம் ஆகிறாமா, அவள் நமக்கு ஆகாரம் ஆகிறாளா, இது தெரியாது. நம்ம எல்லாருமே ஒரு கணத்தில் ஊறின மட்டை தானே. நம்ம எல்லாம் மாறணும். இதை கேட்டுட்டு நன்னா இருக்குன்னு சொல்கிறது அர்த்தம் இல்லை. அதில் ஒன்றும் உபயோகம் இல்லை. ஒவ்வொருத்தருக்குமே 300 கோடிக்கு வாரிசுதாரர் தான் நம்மளாம். பூமி நமக்கு தரது யார்? நம்ம அம்மா நமக்கு தரா. எத்தனை சொன்னாலும் நம்ம உபயோகிக்காத ஸ்திதியில் இருக்கோம். சயின்டிஸ்டெலாம் ரொம்ப சொல்கிறா. பொலிட்டீஷியன்ஸ் இவற்றெல்லாம் எடுத்துன்னு போய் வித்துடுறா. பொலிட்டீஷியனுக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவள் என்ன நினச்சிக்கிறா, ரொம்ப பெரிய வேலை செஞ்சுட்டு தான் அவள் நினைக்கிறா. சரி, இதெல்லாம் கொஞ்சம் ஞானம் உனக்கு தெரியுது, நீ என்ன செய்கிற? நான் என்ன பண்ண முடியும் ஒத்தர் அப்படின்னு நீ நினைக்கிறியே. இதுக்காக தான் ட்ரீட்டிசம் இன் ஒயிட் மேஜிக் படிக்கிறோம். விருட்சம் மினரல்ஸ் எடுத்துட்டு பூமியில் உள்ள பூமியே நம்ம இந்த பாரத தேசம் தேவ பூமி. ஹிமாலயாவில் இருக்கிற அந்த வனமூலிகையிலே நம்ம உபயோகிக்கப்படுத்துக்க தெரிஞ்சுக்கணும். சேதனத்துவத்தில் திவ்ய தத்துவத்தை நமக்கு தரது, அந்த டிவினிட்டியை நமக்கு தரது. மினரல் காம்பினேஷன் மாறினா ரிசல்ட்டு நல்ல பலன் தரும். அதாவது இந்த இது சேர்க்கறது ஒன்று மருந்தை ஒரு காம்பினேஷனை மாற்றினா நல்ல எஃபெக்ட் தருங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுட்ட உண்மை தான். இப்போ நன்னா சமைக்கிறா,
நான் உப்பு கரெக்டாக இருந்தால் தான் அந்த சமையல் ரொம்ப ருச்சியாக இருக்குது. அந்த உப்பு கொஞ்சம் கூட போனாக்க அது வந்து வாந்தி வரும். உப்பே இல்லைனாலும் வாந்தி வரும். அதாவது இந்த மினரல்ஸோட காம்பினேஷன் கூர்ப்பு சமத்துவத்தை பற்றி சொல்கிறேன். மலையில் உள்ள கனிஜம் மினரல்ஸு அவற்றோட லாபம் ஹிமாலயா மலைப்பிரதேசத்தில் கிடைக்கிறது. இதெல்லாம் ரொம்ப விசேஷம். தீர்த்தி குரவந்தி தீர்த்தாலு அங்கே இருந்தால் தான் அது அதனோட பலன் தரும். தீர்த்தத்துக்கு விசேஷத்தை தரதே அந்த பூமி தான். வெறும் காலோட நடக்கிறது ரொம்ப விசேஷம் அங்கெல்லாம். அதுக்கு அனுகூலமாக மந்திரம் ஜபம் பண்ணுறது நம்மளோட சேதனத்துவத்தில் நல்ல மாறுதலை கொண்டு வரும். இதெல்லாம் கணிஜ ஜகத்து மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ரொம்ப மனுஷன் என்ன பண்ணுறா, கணிஜம் மூலம் மாறுதல் வராது அப்படின்னு சொல்கிறா. இப்போ வந்து ஸ்லீப்பிங் பில் போட்டு பாரு, உன்னால் முழிச்சுட்டே இருக்க முடியாது. கொஞ்சம் மருந்து தான் அது, பாயிண்ட்டு ரொம்ப சின்னது தான், மில்லிகிராம்ஸ் தான். இதை வந்து ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்லுவாள். சில செடியோட வாசனை முகந்தாலே மயக்கம் வரும். இப்போ சேத்தனத்துவம் மாறினதா இல்லையா? கணிஜ மூலம் எடுத்துட்டது விருட்சம் மூலம் உன் சேதனத்துவத்தை மாற்றுறது. காம்பினேஷன் தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ வருஷம் இவ்வளோ காலம் நம்ம ஏதோ சாப்பிட்டோம். ஆகாரம் மூலமாக நம்ம மாற்ற முடியும். PV நரசிம்மராவ் அவர்கிட்ட சமையல் ஒருக்காரர் வேலை பண்ணார். அவர் ஏதேனும் மீட்டிங்க்கு போகணும் அப்படின்னா இவர் வந்து சைன் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆகாரம். இது வந்து பூர்வ காலத்தில் இதை பற்றி நன்னா தெரியும். அந்த சமையல் பண்ணுறவர் கரெக்டாக அது மாதிரி பண்ணி தந்தா. இதை அவர் ஒரு நாளைக்கு வெளியில் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சமயக்காரரை வேலையை விட்டு எடுத்துட்டா. பூர்வ காலத்தில் இதனோட நம்ம என்ன சாப்பிட்டா என்ன நடக்கும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம மூதாதையர்களுக்கு நன்னா தெரிஞ்சது. அதன்படி தான் பண்ணினான். இப்போ நம்ம சொல்கிறோம் குழந்தை ரொம்ப படுத்துகிறான் அப்படின்னு. அப்போ ஆகாரத்தை மாற்றணும். அவன் படுத்த மாட்டான். அந்த ஆகாரத்தை எப்போ எங்கே மாற்றணுங்கிறது அந்த வித்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது கணிஜ ஜகத்திலேருந்து சேதனத்துவம் வருது. விருஷ ஜகத்துக்கு மாறுதல் எப்படி வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம். ஆகாரம் வந்து நம்ம கணிஜ ஜகத்துக்கு ஆகாரம் வந்து கை கால் இல்லாத இந்த விருட்சத்துலேருந்து ஆகாரம் எடுத்துக்கிறது கிரேட்டு தான். மனுஷனையே சாப்பிடணும். ஆனால் நம்ம வந்து மனுஷன் நம்ம கம்யூனிகேஷன் மூலம் இன்னொருத்தரை சாப்பிட்றோம். கம்யூனிகேஷனில் எத்தனை இன்னொருத்தரை பாதப்படுத்த முடியுமோ எத்தனை கஷ்டப்படுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணுறோம். சேதனத்துவத்தை புரிஞ்சுக்கோ. பிளட்டில் அயன் எவ்வளவு இருக்கணும், அது கரெக்டாக அந்த அளவு இருக்கணும். அது அதிகமானாலும் கஷ்டம், குறைவானாலும் கஷ்டம். ரொம்ப குறைவானாலும் பரிணாமத்தில் 0-1 அப்படின்னா கூட அது ரொம்ப எஃபெக்ட் தெரியும். அந்த எலிமெண்ட்ஸு ரொம்ப 0-1க்கு வந்துட்டா பைத்தியம் பிடிக்கிற ஸ்திதி கூட வந்துடும். டிபி வந்து கேன்சர் வரத்துக்கு காரணமே ஃபுட்டு தான். மாஸ்டர் சொல்கிற என்னோடய லைஃபே எக்ஸாம்பிள் தான் பார்த்துக்கோங்கன்னு.
ஆகார பழக்கத்தை மாற்றிக்கோங்கோ. அதாவது சிகரெட் ஸ்மோக் பண்ணினா செத்து போவோன்னு தெரியுது. அதை தெரிஞ்சும் சிகரெட் பிடிச்சா என்ன செய்ய முடியும்? இதனோட லாபம் என்ன? ஸ்ரீசுக்தம் என்ன சொல்கிறது? ஃபுட்டை மாற்றிக்கோ, நீ என்ன நினைக்கிறியோ அதை நீ செய்ய முடியும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நம்ம ஃபுட்டை மாற்றிட்டு பார்த்தா நம்ம நினைக்கிற காரியத்தை நம்ம செய்ய முடியும். ஆகாரத்தை மாற்றிக்கோ. நாம் மாறினா யுகம் மாறுறது. இதை படித்தாலோ சொன்னாலோ உபயோகம் கிடையாது. ப்ராக்டிக்கலாக அனுபவ ரீதியாக பண்ணுங்கோ. அப்போ நீ மாற்றிப்ப. நீ மாறினா யுகமே மாறும் கண்டிப்பாக. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காத. பி கேர்ஃபுல். நீ இப்போவே மாறு. பக்கத்தில் இருக்கிறவா என்ன சொல்லுவா அது பற்றியெல்லாம் கவலை கிடையாது. நீ ஸ்மோக் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிறவா கவலைப்படுறான்னு நீ பார்த்தியா? நீ மாற நினச்சா மாற முடியும். பஸ் ஸ்டாண்டு, ஸ்டேஷன் போல் கூட அங்கே கூட நீ ஸ்மோக் பண்ணுறிய. நல்ல பழக்கம் வரணும்னா உடனே பண்ணு. அதை வீட்டு மனுஷா வெளி மனுஷான்னு காரணம் நீயே சொல்லாத. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னா, நம்ம எல்லோரும் ஒரு கிணத்துல இருக்க ஊறின மட்டை மாதிரி, அதாவது ஒரு கிணத்துலேருந்து தண்ணி குடிச்சிருக்கோம். உன்னோட ஆலோசனை விதானத்தை மாற்றிக்கோ. இது வெளியில் இல்லை, ஒன்று உள்ளதாக இருக்குது, சரீரத்தில் இருக்குது. அவா கேட்டா இவா கேட்டான்லாம் இல்லை. ஃப்ரெண்டு ஒப்புத்துக்கல அப்படிங்கிறதெல்லாம் நீ அனாவசியமான ரீசன், வேண்டாத ரீசன். உன்னோட காமன் சென்ஸை உபயோகப்படுத்திக்கோ. இப்போ டிவியில் சேனல் எங்கேருந்து வருது? ஜெமினி டிவி வேணும்னா நீ என்ன பண்ணணும்? அதாவது டிவி ரொம்ப முக்கியம். டிவியே இல்லாமல் நீ சேனல் மாற்ற முடியுமா? நீ இங்கே வீட்டில் இருந்துட்டே சேனலை மாற்ற முடியுமே. நம்ம ஏன் அந்த பாயிண்ட் எடுத்துக்கல? உன்னோட ஆலோசனை விதானம் மாறணும். நீ மாற்றிக்கோ, நல்லது. நீ உன் குடும்பமே மாறணும்னு நீ நினைக்காத. 25% குக்குடு ஃபுட்டு, அன்குக்குடு 75%. ஆயில் பதார்த்தம் வேண்டவே வேண்டாம், நோ யூஸ். பிண்டாண்ட பிரம்மாண்ட சமன்மயம் உனக்கு புரியும். அண்ட சராச்சரமும் உன் சரீரத்தில் இருக்குது. எப்படி சேனலை மாற்றுறதுக்கு உன்னோட இந்த ரெகுலேட்டரை ரிமோட் கண்ட்ரோலை மாற்றுறையோ அதேமாரி தான். பிடிக்காத சூழ்நிலையை கூட நம்மளால் மாற்ற முடியும். அந்த சூழ்நிலை வந்துட்டால் என்ன பண்ணுவோம்? சேனலை மாற்றிப்போம். நீ ஒன்றை மாற்றிக்க முயற்சி பண்ணு. அப்போ சேனலை மாற்ற தெரியலையா? நாரதர் கிருஷ்ணருக்கு ரொம்ப க்ளோஸு ஃப்ரெண்டு. ஆல்வேஸ் ரொம்ப எப்போ பார்த்தாலும் நாராயணன் நாராயணன்னு சொல்லி கிருஷ்ணரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுவார். அப்போ நாரதர்கிட்ட போய் ஒரு நாளைக்கு சொன்னார் கிருஷ்ணர்கிட்ட, உன்னோட மாய என்ன செய்யும், என்ன ஒன்றும் செய்யலை அப்படின்னார். அப்போ கிருஷ்ணர் ஒரு மாதிரி, ஆமாம் நீ என் பக்தன்தான்
அதனால ஒன்றும் பண்ணலை அப்படின்ன. சிவன் பிரம்மா இவாலாம் ரொம்ப நல்ல இவா வேணும்னா வரம் கொடுப்பா, இல்லைன்னா இல்லை. விஷ்ணு கொஞ்சம் டேஞ்சர் தான். ஒரு பக்கம் பெஸ்ட்டுன்னு சொல்லுவார், அதே சமயத்தில் அவர் என்ன பண்ணுவாருங்கிறதும் தெரியாது, எந்த டெஸ்ட்டு வைப்பார்னு தெரியாது. அப்படின்னா எதுவும் செய்யாதுன்னு என்ன அர்த்தமா? சரி, ஒரு நாளைக்கு அப்படியா, ஓகே உன் மாயை காட்டணும் அப்படின்னார். சரி காட்டுறேன் வா அப்படின்னார். ஒரு நாளைக்கு 2 பேரும் கொஞ்சம் விஷ்ணு காம்ப்ளிகேஷன் பகவான் தான் வான்னு சொல்லிட்டு வாக்கிங் ஆக்ஷன் போகிறார். அப்போ நாராயணன் ஒரு பக்கம் உட்காந்துட்டு எனக்கு ரொம்ப தாகம் எடுக்கிறது அப்படின்னார். அப்போ தூரத்தில் ஒரு வீடு தெரியுது. சரி நீ போய் அங்கே தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற. ஏன் நாராயணர் நீங்கள் வரலையா அப்படின்னா, இல்லை இல்லை நீயே போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னார். அப்போ அங்கே போய் நாரதர் கதவை தட்டுறார். அப்போ ஒரு இளைஞி அதாவது சிறு வயது ஒரு பொண்ணு வந்தா. அப்புறம் அவர் அவளை பார்த்தார், ஆசைப்பட்டார். இப்படி கல்யாணம் ஆச்சு, நிறைய குழந்தையெல்லாம் ஆச்சு, எல்லாம் ஆச்சு. அப்போ திடீர்னு எர்த்துக்குயிக் வந்தது. குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு. அப்போ எல்லோரும் போயிட்டா. அப்போ சடனாக இவருக்கு ஒரு முழிப்பு வந்துடுத்து. அடடா என்னை சுற்றி யாரும் இல்லையே அப்படின்னா சேனலே மாறிடுத்து. கேர்ஃபுல் டு அண்டர்ஸ்டாண்டு. அதாவது அவர் அப்போ தான் நாராயணன் தண்ணி கேட்டது ஞாபகம் வந்தது. அப்போ இதான் மாயங்கிறது. இந்த குண்டூர்லேயே நிறைய பேர் இருக்கா. அதாவது கொஞ்சம் மண்ணு கொடுத்தாலே கோல்டு ஆகும். உடனே யாருன்னு கேட்காத, நம்ம போய் அவளெல்லாம் தொந்தரவு பண்ணுவோம். அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் என தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நம்ம சாப்பிட்றோம், டைஜஷன் ஆகுது, பிளட்டு வேண்டாததை ஜீரணம் பண்ணி வேண்டாததை தள்ளி விடுறது. நான் ஜீரணம் ஆன பதார்த்தம் அது பிளட் ஆகி அப்போ தான் நம்ம சரீரம் நம்ம சொன்ன பச்சை கேட்கும். சரீரத்துக்கு அதை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது, அந்தந்த வேலையை அது பண்ணும். ஆனால் அந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவமும் ஒன்றோட ஒன்று லிங்க் இருக்குது. ஆகாரம் சாப்பிட்டப்புறம் எப்போ நம்ம ஆகாரம் சாப்பிட்டாலும் ஓட சொன்னால் ஓடணும், அந்த அளவுக்கு தான் நம்ம சாப்பிடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பாடு சாப்பிட்ட உடனே படுக்க தான் தோணும். நம்ம அப்பா அம்மா வயிறு நிறைய சாப்பாடு போட்டு போட்டு பழக்கிட்டா, வேறு முட்டை சாப்பிடு வேறு முட்டை சாப்பிடு. நீ அந்த தப்பை பண்ணாத, குழந்தைகளை கட்டாயப்படுத்தாத. சரீரம் டேக் கேர் பண்ணிக்கும், வெரி சென்சிட்டிவ். 3-4 வயசு குழந்தைகளை நம்ம சாப்பிடுன்னு சொன்னாக்கா அதுகளுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. குழந்தைகளை கட்டாயப்படுத்தக்கூடாது. நம்ம வெளியில் போகிறோம் அவள் கேட்பாடுங்கிறதுக்காக முன்னாடி போட்டு திணிக்காத. பசி அப்படின்னா தான் நீ சாப்பிட்ணும். நீயே அந்த பழக்கத்தை இப்போலேருந்து உண்டு பண்ணிக்கோ, குழந்தைகளும் அப்படியே இருக்கட்டும். இதுதான் கண்டினியூட்டி ஆஃப் கான்ஷியஸ்னஸ். நன்னா நினைவு படிச்சுக்கோ.
ஷூத் பிபாசா மலாம் ஜேஷ்டாம் அலஷ்மி நாஸ்யாம்யகம் அபூதீம ஸ்மிருத்திஞ்ச சர்வான் நிர்ணுதமே கிரகாத் சௌ. ஸ்ரீசுக்தத்தில் இதே சொல்கிறா. நீ அவசரம் இல்லாமல் சாப்பிடாத, மற்றவாளுக்கும் கொடுக்காத. அதாவது ஒரு ஒரு முனிவர்கிட்ட போனான். ஸ்ரீசுக்தத்தை ஒரு 2 வார்த்தை சொல்லணும் அப்படின்னா மற்றவாளை கஷ்டப்படுத்தாத பேச்சாக சொல்லணும். அப்போ என்ன சொன்னார்? ஜேஷ்டா தேவி, லக்ஷ்மி தேவி 2 பேரும் அங்கே போனான். அவர்கிட்ட போய் கேட்டா, இவா 2 பேரையும் கஷ்டப்படுத்தாமல் சொல்லணுமே, எப்படி சொல்கிறது அப்படின்னா. ஜேஷ்டா தேவியே, நீ இப்படி வெளியில் போம்மா அப்படின்னார். லக்ஷ்மி தேவியே, வீட்லேயே இருமா அப்படின்னார். லக்ஷ்மி மறுபடியும் சொல்கிறேன், அதாவது பசி இருந்தால் தான் சாப்பிட்ணும். தண்ணி மட்டும் தாகம் இல்லைனாலும் சாப்பிட்ணும். ஸ்ரீசுக்த மந்திரத்தை நம்ம சொல்கிறோம். அலஷ்மி நாசயாம் யகம், இதை ரொம்ப வருஷமாக நம்ம சொல்லின்னு இருக்கோம். தாத்தா, கொள்ளு தாத்தா அவளாமும் இதை சொல்லின்னு இருக்கா. அப்பா அவளோட எஃபெக்ட், ஜீன்ஸு அதெல்லாமே வேறு. நம்மளே நிறைய வயசானவா இப்பயும் ஹெல்த்தியாக இருக்கா. பசி எடுத்தால் மட்டும் சாப்பிடணும். அப்போ லக்ஷ்மி உன் வீட்டில் இருப்பா. குழந்தைகளுக்கு பசி வந்தால் சாப்பாடு கொடு, தாகம் இல்லைனாலும் ஜலம் குடி. நம்ம இப்போ வேண்டாததை ரொம்ப சாப்பிட்றோம். எது வேணுமோ அதை சாப்பிட்றதில்ல. டாக்டர்கிட்ட கேட்டால் சொல்லுவா, ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் நல்ல சக்தி இருக்குது, அதை சாப்பிட்றதில்ல. எது இல்லை அது சக்தி இருக்கோ அதை நம்ம கட் பண்ணி போட்டுடுறோம். நியூட்ரிஷன்ட்டு கேட்டால் சொல்லுவா, ஆனால் நியூட்ரிஷனும் அதே தான் சாப்பிட்றா. அலட்சுமி, தாரித்திரங்கிறது மானசீக ஸ்திதி. நன்னா நினைவுபடுத்திக்கோ. அந்த மானசீக ஸ்திதி தான் பாக்யஸ்திதி இல்லை. ஏதோ அவசரம் தீரலை அப்படின்னா ஜேஷ்டாம் ஆலோசனையால் தான் எல்லாம் வருது. அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்வதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. எல்லாத்தையும் டோன்ட் புட் இன் லிமிட். இது எல்லாமே கண்டினியூட்டி ஆஃப் கான்ஷியஸ்னஸ். சரீரத்தை உபயோகிக்க தெரிஞ்சதுன்னா நீ கஷ்டப்படாமல் எல்லாத்தையும் அடைய முடியும். உன்னோட கோரிக்கையையும் தீர்த்துக்க முடியும். மெக்கானிசம் தெரியணும். இதெல்லாம் கட்டுக்கதை இல்லை. ஹியூமன் பார்ட்ஸ் வேறு, ஆர்கன் வேறு, ஆர்கனிசம் ஒன்று. இது ஆர்கனைசேஷன் எல்லாம் ஒன்று தான்.
வாயுவோட கர்மேந்திரியம் வாயு என்ன, வாயுவை கண்ட்ரோல் செய்யணும்.